எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நிறுத்த முடியாத வேகத்தினால் இளைஞர்களுக்கு திடீரென இடம்பெற்ற சம்பவம். தமிழர் பகுதியில் சோகம். 2 மகள்களுக்கு பல வருடங்களாக தந்தை செய்த மோசமான செயல். விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். மத வணக்கத்திற்காக சென்ற பெண்களுக்கு நடந்த சம்பவம். என்ன நடந்தது தெரியுமா? வெளியான பேரவலம். விஜயராம இல்லத்தில் குவிந்து கிடக்கும் திருட்டு பொருட்கள். மகிந்த போட்ட திட்டங்களை உடைக்கும் சரத் பொன்சேகா. கனடா செல்ல ஆசைப்பட்டவர்களுக்கு நேர்ந்த கதி. வெளியான பெரும் மோசடி. நேற்று ஜாலில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணிக்கு நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. வெடிக்கவுள்ள போராட்டம். ஐநாவில் இலங்கை தொடர்பான பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம். வெளியான தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். பதுளை மாவட்டத்தின் ஊவா பரணகம பகுதியில் வசிக்கும் 54 வயதுடைய ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் தனது 2 மகள்களை பல ஆண்டுகளாக பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கியதாக குற்றச்சாட்டின் பேரில் அம்பகஸ்தோவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த 2 பெண்களுக்கும் தற்போது 23 மற்றும் 29 வயதுடையவர்கள் எனவும், மேலும் அவர்கள் சந்தேக நபரின் சொந்த மகள் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துமீறல் குறித்து மனவேதனை அடைந்த 2 மகள்களும் அம்பகஸ்தோவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் முறைப்பாடு அளித்ததன் பின்னர் விசாரணைகள் தொடங்கப்பட்டன. அதன் அடிப்படையில் குறித்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணையில் இந்த நபர், அதாவது குறித்த தந்தை, தனது மனைவி அல்லது குடும்பத்தாரிடம் இது குறித்து தெரிவிக்க முயன்றால் தன்னை சுட்டுக் கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும், அதன் மூலம் பல ஆண்டுகளாக இந்த குற்றங்களை செய்து வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் சமூகத்தில் ஒரு நல்லொழுக்கம் உள்ள நபராகவும் சமூக சேவகராகவும் நடித்து வந்தார். ஆனால் வீட்டினுள் இத்தகைய துயரமான செயலை மேற்கொண்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான 2 பெண்களும் தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக அம்பகஸ்தோவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி மாவட்டத்தின் கம்பளை தொழுவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற துயரமான விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு பெண் கடுமையாக காயமடைந்துள்ளார் என கம்பளை போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் கூறுகையில், சமய வழிபாட்டு நிகழ்வொன்றிற்கு செல்வதாக வீதியில் நடந்து சென்ற 4 பெண்கள் மீது அதிக வேகமாக பயணித்த கார் ஒன்று மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தின் போது சம்பவ இடத்திலேயே 3 பெண்கள் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த மற்றொரு பெண் உடனடியாக கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த துயர சம்பவம் தொடர்பாக கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் வவுனியா ராசேந்திரகுளம் பகுதியில் இடம்பெற்ற துயரமான மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர் என்று நெழுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. வவுனியா ராசேந்திரகுளம் பகுதியில் இருந்து நெழுக்குளம் நோக்கி 3 இளைஞர்கள் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ராசேந்திரகுளம் பாடசாலைக்கு முன்பாக உள்ள பேருந்து தரப்பு நிலையத்தின் அருகே வேக கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்துக்குள்ளானது. மேலும் இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 18 வயதுடைய சாம்பல் தோட்டத்தைச் சேர்ந்த கோபால்ராஜ் நிலக்ஷன் என்ற இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் குறித்த நபருடன் பயணித்த 2 இளைஞர்களும் பலத்த காயங்களுடன் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து தொடர்பில் நெழுக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி லட்சக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்த இடைத்தரகரான தொழிலதிபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பியகம போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் 2 நபர்களிடமிருந்து மொத்தம் 5 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பியகம பகுதியில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலும் தெரிவித்ததாவது, சந்தேக நபர் பியகம பகுதியில் அமைந்துள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துடன் இடைத்தரகராக செயற்பட்டு கனடாவில் வேலை கிடைக்கும் என்ற பெயரில் பணத்தை பெற்றுக்கொண்டு மக்களை ஏமாற்றியுள்ளார். குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் மாவனெல்ல பகுதியில் இருந்த ஒருவரிடம் 3 லட்சம் ரூபாயும் மற்றொருவரிடம் 2.5 லட்சம் ரூபாயையும் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அரநாயக்க பகுதியில் சிறிது காலம் தங்கியிருந்த போது பலரிடமிருந்தும் பணம் பெற்றதாகவும் அதன் பின்னர் திசராம பகுதிக்கு குடிபெயர்ந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட நபர் 65 வயதுடையவர் எனவும் அவரை மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பியகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் அஜித் விஜயசிங் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தான் நீதி அமைச்சராக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது முதலாவது வழக்கை பதிவு செய்து அவரை 24 மணி நேரத்திற்குள் கைது செய்திருப்பேன் என ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையிலிருந்து பல மதிப்புமிக்க பொருட்களை திருடி விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு கொண்டு சென்றார் என்றும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.
நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் வகையிலேயே பொன்சேகா இதனை வெளியிட்டுள்ளார். அதன்போது அவர் கூறியதாவது, விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் மஹிந்த ராஜபக்சவிற்கு சொந்தமான எந்த தனிப்பட்ட உடைமைகளும் இல்லை. ஆனால் அரசாங்க பொருட்களின் பட்டியலை தயாரித்து அவற்றை அகற்றும் பெயரில் திருடப்பட்ட பொருட்களை எடுத்துச் செல்லும் முயற்சியே மேற்கொள்ளப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்த பொருட்களை எடுத்துச் செல்லப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் அங்கு தங்கியிருந்தனர். எனவே இந்த இருவரும் அந்த சம்பவத்திற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ராஜபக்ச குடும்பம் மீது ஏராளமான ஊழல் வழக்குகள் இருந்தும் அவர்கள் இன்னும் அரசின் வளங்களையும் மக்களின் நம்பிக்கையையும் தவறாக பயன்படுத்தி வருகின்றார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் ஊழலை எதிர்த்து போராடுவதாக சொல்வதோடு மட்டுமில்லாமல் மஹிந்த ராஜபக்ச மீது சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த அரசாங்கம் நாட்டை வளப்படுத்தியது என கூற முடியாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இறுதியாக மஹிந்த ராஜபக்ச மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை ஆராய ஒரு உயர்மட்ட விசாரணை அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழு அமைப்பது அரசாங்கத்தின் கடமை எனவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் காணி உறுதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சட்டத்தரணி ஒருவர் நேற்றைய தினம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் பின்னர் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 ஆள் சரீர பிணையில் விடுதலை அளிக்கப்பட்டார். இதேவேளை இந்த சட்டத்தரணிக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் நேற்று நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொம்மவெளி பகுதியில் உள்ள காணி உறுதி ஆவணத்தில் மோசடி இடம்பெற்றது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அந்த காணி உறுதியை முடித்த சட்டத்தரணி கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பின்னர் அவர் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது நீதிமன்றம் மேற்கொண்ட பிணை உத்தரவை வழங்கியதோடு நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்ற தடை உத்தரவையும் பிறப்பித்தது. இதற்கிடையில் நேற்று முன்தினம் குறித்த சட்டத்திறனியின் வீட்டிற்குள் காவல்துறையினர் எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவின்றி நுழைந்து தேடுதல் நடத்தி தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது இவ்வாறு இருக்க இந்த சம்பவத்தை கண்டித்து யாழ்ப்பாண சட்டத்திறனிகள் இன்றைய தினம் போராட்டம் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளனர். மேலும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சில காணி மோசடி வழக்குகளில் சில சட்டத்திறனிகள் நேரடியாக தொடர்பு பட்டிருப்பது விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் காவல்துறை தரப்பினர் தெரிவித்துள்ளனர். ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. அதேவேளை ஏற்கனவே ஐநா மனித உரிமை பேரவையில் கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் முதலாவது வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன. அந்த வகையில் ஐநா மனித உரிமை பேரவையின் திருத்தப்பட்ட இறுதி வரைவு நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டு நேற்றைய தினமே வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எதிரொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய காலை நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.